வைப்போம். வணக்கம் மக்களே, நாங்க இப்போ ஒரு புது பாட்காஸ்ட் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து 2 வருஷமா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சோ இப்பதான் எங்களுக்கு அது நேரம் கூடி வந்திருக்கு, வாட் எவர் டு டெல். சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கிற ஒரு கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன். மிச்சம் வந்து லீட் ஆரம்பிக்கலாம்னு இருந்தேன், சகியை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இது பேசிட்டு இருக்குது உங்க சகி அண்ட் நான் உங்க நண்பன். சோ இது நம்மளோட நியூ பாட்காஸ்ட். சோ இந்த பாட்காஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்னென்ன பேச போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசுவோம். இவர் சொல்ல என்ன சாப்பிடலாம், என்ன வேணா சாப்பிடலாம், அது மாதிரிதான். சோ இந்த பாட்காஸ்ட்ல பாத்தீங்கன்னா வேரியஸ் டாபிக்ஸை கவர் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கோம். பிகாஸ் எதன் அடிப்படையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பீப்புள் பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன்ல ஒரு 2 மணி நேரம் தான் பேசியிருப்பாங்க. ஆனா அந்த 2 மணி நேரத்துல எல்லா டாபிக்குமே கவர் பண்ணிருப்பாங்க. எப்படி உலக சினிமால இருந்து உள்ளூர் சினிமா வரைக்கும், உலக அரசியல் இருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் பேசுவாங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த டாபிக்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? இப்போ நம்ம வந்து சினிமாவை பேசுவோம், அங்கிருந்து அரசியலை பேசுவோம், அங்கிருந்து எக்கனாமிக்ஸ் போடுவோம், அப்புறம் உள்ளூர் காசிப்ஸ் பேசுவோம். சோ இப்போ இந்த சைக்கிளை வந்து நாங்க பேஸ் பண்ணி தான் இந்த பாட்காஸ்டோட டாபிக்ஸை வந்து வடிவமைச்சிருக்கோம். சோ இத பத்தி பேச நீங்க யாரா, உங்களுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வேற ஒண்ணும் இல்ல, உங்களா மாதிரி தான் நாங்களும். இப்ப நீங்க எங்கன்னா கடையில பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அடிச்சிட்டு இருப்பாங்க, 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க ஷாப்பிங் கம்ஸ். அவங்க என்ன பேசுவாங்க, நாம என்ன பேசுவோம் ரெகுலரா, அதை தான் இங்க பேச போறோம். பிகாஸ் வந்து இங்க சோ இப்போ கரெக்ட்னு சொன்னாங்கல்ல, அவங்கள பத்தி பார்ப்போம். ஏன்னா அவங்க ஒரு வியாபார காந்தம், அவங்க ஒரு பிசினஸ் மேக்னெட். சோ நான் அவங்களுக்கு இப்போ கடந்த ஒரு 2 வருஷமா தானே, 2 வருஷமா நம்ம இந்த டாபிக்கை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம பேசுறத வந்து ரெக்கார்ட் பண்ணி ஜனங்களுக்கு சொன்னோம். பிகாஸ் ஒரு 2 மேட் பீப்புள் சேர்ந்து ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணா எப்படி இருக்கும், சோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா குறிப்பாக நம்ம கூட சேர்ந்து பேசுறவங்கள, பக்கத்துல கேட்கறவங்கள என்ன நினைப்பாங்கன்னா, யார் இவங்க, எந்த ஜோன்ல இருந்து பேசுறாங்க, வேற வேற உலகத்துல இருந்து பேசுற மாதிரி வேரியஸ் டாபிக்ஸ்ல பேசிக்கிட்டே இருப்போம். சோ இந்த பாட்காஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னு மேடமே சொல்லுவாங்க. ஓட்டு யூ. தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் நண்பனே. சோ இது வந்து நம்ம ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன்ஸ், ரொம்ப அப்படியே நாங்க இன்ஃபர்மேஷன் சொல்ல போறோம், இல்ல வந்து மக்களுக்கு கருத்துக்கள் சொல்ல போறோம், மெசேஜ் அதெல்லாமும் இருக்கு, அதுவும் பேசுவோம். ஏன்னா நம்மளும் வாய் தான் இருக்கு. பட் அதை தாண்டி நம்மளுக்கு எங்களுக்கு நடந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸா இருக்கும், ஏன்னா நாங்க பார்த்த மக்கள், அதுல இருந்து நாங்க கத்துக்கிட்ட லெசன்ஸா இருக்கட்டும், லைஃப் லெசன்ஸா இருக்கட்டும். சோ ஃபேமிலி, எமோஷன், சோஷியாலஜி, சைக்காலஜி, சினிமா. So we will talk anything, but it is not rubbish. நாங்க இப்படிதான் வந்து ரெக்யூமுலேட்டிவா 2 வருஷமா நாங்க பேசிட்டு இருக்க இந்த கான்வர்சேஷன்ல இதெல்லாம் நமக்கு ரெக்கார்ட் பண்ணுமே, இவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொல்றோமே, இதெல்லாம் வந்து எஃபெக்டிவான விஷயங்கள் ஆச்சு அப்படின்னு. இப்ப நண்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் நிறைய புக் படிப்பார். சோ அவர் புக் படிச்சுட்டு ஒரு தடவை ஒரு ஃபுல் லென்த் புக் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு அது ஃபுல்லா ஒப்பிப்பார். லைக் த மோஸ்ட் இம்பார்ட்டன்டான இந்த கிரிக்கெட்ல ஹைலைட் போடுற மாதிரி அவர் புக்ல படிச்ச அந்த சில கேரக்டர்ஸ் வரட்டும், அந்த சில சிச்சுவேஷன்ஸ், அந்த சீன்ஸ் எல்லாம் நரேட் பண்ணுவார். எனக்கு என்ன அதர் எண்ட்ல ஜஸ்ட் ஊன்னு சொல்ல வேண்டியதுதான். பட் இருந்தாலும் அந்த கதைகளை கேட்கும் போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, இந்த ஃபார்மேட்டை நான் மட்டும் அந்த என்ஜாய்மெண்ட்டை வந்து உணர்ந்தா நல்லா இருக்காது. சரி, எல்லாருக்கும் பகிர்வோம் அப்படின்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸா சொன்னேன், இந்த சோஷியாலஜி, சைக்காலஜி இதெல்லாம் பேசுவோன்னு. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம கதை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளுக்கு ரியல் லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸ், அதுல இருந்து நாங்க கத்துக்கிற விஷயங்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். சோ இந்த சீசன், இந்த ஃபர்ஸ்ட் சீசன் நாங்க ஒரு டென்டேட்டிவா வந்து ஒரு 20 to 40 minutes குள்ள கவர் பண்ணான்னு இருக்கோம். சோ அதுக்கேற்ற அளவுக்கு எங்ககிட்டயும் கண்டென்ட் இருக்கணும், சரக்கு இருக்கணும். சோ லெட்ஸ் சி. சோ உங்களுக்கு சினிமா வேணுமா, சினிமா பத்தி இருக்கு, எமோஷன் வேணுமா, எமோஷன் இருக்கு, பாலிடிக்ஸ் வேணுமா, பாலிடிக்ஸ் இருக்கு. சோ இட்ஸ் லைக் அன் கிரேசி கான்வர்சேஷன். என்ன நண்பா, கரெக்டா? அதேதான். இவங்க சொன்ன மாதிரி, நம்ம வாரிசு டைரக்டர் சொன்ன மாதிரி, இதுல என்ன இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த அந்த மொமெண்டோட கேட்ச் அப் பண்ணிட்டீங்கன்னா. சோ நாங்க பிளான் பண்றது சொன்ன மாதிரி 20 to 25 minutes ஆர் 30 to 35 minutes வந்து பிளான் பண்ணிருக்கோம். பிகாஸ் இது உங்களோட ஒரு பயண நேரத்தையோ, இல்ல நீங்க உடற்பயிற்சி செய்யற நேரத்தையோ, இல்ல நீங்க வந்து நடைப்பயிற்சி செய்யற நேரத்தையோ இது வந்து முக்கவாசி கவர் பண்ணணும் நம்புறோம். ஏன்னா அந்த டைம்ல வந்து நம்ம இண்டிவிஜுவலா நிறைய பண்ணிட்டு இருப்போம். சில பேர் தனியா டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க சில பேரும் தனியா டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க, தனியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கலாம், ஏன் வாக்கிங் செஷன் கூட பண்ணிட்டு இருக்கலாம். சோ இந்த நேரத்துல உங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று ஒரு வைபை கிரியேட் பண்ணி அந்த வைபோட பேசிட்டு போனா அது இன்னும் எனர்ஜெட்டிக்கா இருக்கும்ல. சோ அந்த பிளேஸ உங்களுக்கு நீங்க அப்புறம் நாங்க தான் ரீப்ளேஸ் பண்ண போறோம். சோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க இந்த வைபோட இணைஞ்சிருங்க. சிம்பிளா சொன்னா உங்களை நாங்க நிம்மதியா இருக்கவே விட மாட்டோம். நாங்க பேசுற கதைகளை, நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ரெடியா வந்துகிட்டே இருக்கோம். சோ கூடிய சீக்கிரம் சந்திப்போம். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ எபிசோட் தான். நெக்ஸ்ட் we are coming up with very very good topics. அதுக்கு அதுல ஃபன் இருக்கும், எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்கும், கண்டென்ட் இருக்கும். அதுக்கு நாங்க கேரண்டி. சோ ஜஸ்ட் கீப் வெயிட்டிங் ஃபார் சம் கிரேசி சர்ப்ரைசஸ் ஃப்ரம் அஸ். அப்பப்ப கொஞ்சம் ஆங்கிலம், தமிழ் எல்லாமே வரும். நண்பர் வந்து பயங்கரமான தமிழ் பற்றுடையவர். சோ அவர் பயங்கரமா தமிழ் நிறைய பேசுவாரு. எனக்கு அப்பப்ப இருக்கும், வரவும் போகும், அந்த மாதிரி.
என்ன நண்பா, ரெடியா? ஏன்னா அவங்க வந்து தமிழே இங்கிலீஷ் மாதிரி அழகா பேசிருப்பாங்க, நேற்றுக்கு நீங்க கவனிச்சிருக்கலாம். சோ இந்த மாதிரி தான் ஒரு ஹோல் செட் ஆஃப் ஹோல்சமா ஒரு வைபோட இந்த சீசனே இருக்கும் நாங்க நம்புறோம். சோ இதுல உங்களோட ஃபீட்பேக்ஸ் சோ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதோட சேர்ந்து இந்த பாட்காஸ்டும் வளரும், நாமளும் வளருவோம், ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தேவை வந்து ஒரு நம்ம ஹியூமனாவே ஒரு சோஷியல் அனிமல் தானே. சோ நம்ம ஒரு கம்யூனிட்டியாவே பில்ட் ஆகும். சோ வேரியஸ் தாட்ஸ், நீங்க என்ன பாத்தீங்க இப்போ டே டு டே லைஃப்ல, இப்போ டிராவல் பண்ணும்போது, சோ இந்த மாதிரி வேரியஸ் டாபிக்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்கும், இல்ல ஒர்க்கிங் பீப்புள்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்கும், இந்த நாடே மோசமானதான் சொல்ற சில செக்டர்ஸோட பீப்புள்ஸ் எப்படி என்ன இருக்கும். சோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள்ஸோட திங்ஸை நம்ம அட்ரஸ் பண்றோம். சோ இதுல நம்ம என்ன குட் என்ன பேட் இதுன்ற நம்ம எடுக்க போறோம். சோ இது ஒரு மிக்சடா தான் இருக்க போகுது. சோ பேசிக்கலி இது ஒரு வைப் மெட்டீரியல் நம்ம ஃபார்ம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சோ இந்த வைபோட இணைஞ்சிருங்க. ஏன்னா நாம ஒரு நிமிஷம் தம்பி அதை சொல்லுவோம். தம்பி அதை போடுறா. நீங்க தான், நாங்க தான், நாங்க தான், நீங்க தான்.